புத்தகம் வாசிப்பது நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. மகாபாரதம் பகுதி 3. முன்கதை சுருக்கம். வியாசர் தன் மனதில் உருவாக்கிய கதையை கணபதியின் துணை கொண்டு எழுதினார். அதை தன் மகனுக்கும் தனது சீடர்களுக்கும் வியாசர் போதித்தார். ஜனமேஜய மகாராஜா நடத்திய வேள்வியில் வைசம்பாயனர் மகாபாரத கதையை சொல்ல, அதை கேட்ட பௌராணிகரான சூதர் நைமிசாரண்யத்தில் சவுனக ரிஷியின் தலைமையில் ரிஷிகளையெல்லாம் சபையாக கூட்டி அவர்களுக்கு சொன்னார். சந்தனு மகாராஜாவிற்கும் கங்காதேவிக்கும் பிறந்த புத்திரன் தேவவிரதன். கங்கை சந்தனுவை விட்டு பிரிந்த பின்பு வெகுகாலம் கழித்து சந்தனு சத்தியவதி என்ற பெண்ணின் மீது ஆசை கொண்டார். தந்தையின் விருப்பம் நிறைவேற தேவவிரதன் தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று சபதம் பூண்டார். தனது தந்தையான சந்தனுவிற்கும் சத்தியவதிக்கும் பிறந்த தன் தம்பியான விசித்திர வீரியனுக்கு காசி தேசத்து அரசர்களின் மகள்களை மணமுடித்தார் பீஷ்மர். காசி தேசத்து மன்னனின் முதல் மகளான அம்பை சால்வனை விரும்பியதால் பீஷ்மர் அவளை சால்வ தேசத்துக்கு அனுப்பினார். சால்வன் அம்பையை ஏற்றுக்கொள்ளாததால் அம்பை திரும்பவும் பீஷ்மரிடமே வந்தாள். பீஷ்மரும் அம்பையை ஏற்றுக்கொள்ளாததால் பீஷ்மர் மீது கடும் கோபம் கொண்ட அம்பை பீஷ்மரை கொல்வேன் என்று சபதம் பூண்டாள். அடுத்ததாக தேவயானியும் கசனையும் பற்றிய கதை. சுக்கராச்சாரியாரிடம் சஞ்சீவினி வித்தையை கற்றுக்கொண்டு செல்ல பிரகஸ்பதியின் மகனான கசன் சுக்கராச்சாரியாரிடம் வந்து சீடனாகச் சேர்ந்தான். அசுரர்கள் கசனை கொன்று நாய்க்கு இரையாக்கினார்கள். சுக்கராச்சாரியரிடம் தேவயானி வற்புறுத்தியதால் சுக்கராச்சாரியார் கசனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். இவ்வாறு கசன் கொல்லப்படுவதும் சுக்கராச்சாரியார் அவருக்கு உயிர் கொடுத்து பிழைக்க வைப்பதும் வாடிக்கையாகி போனது. ஒரு கட்டத்தில் சுக்கராச்சாரியாரிடம் கசன் சஞ்சீவினி வித்தையை கற்றுக்கொண்டார். தேவயானி கசனிடம் தன்னை மணந்து கொள்ளும்படி கூறினாள். கசன் மறுத்துவிட்டு இந்திரலோகம் சென்றான். அத்தியாயம் 6. தலைப்பு தேவயானி மணந்தது. சுக்கிராச்சாரியாருடைய மகள் தேவயானியும் அசுரராஜ கன்னிகைகளும் ஒரு நாள் வனத்தில் விளையாடிவிட்டு குளத்தில் நீராடி கொண்டிருந்தார்கள். அப்போது குளக்கரையில் வைத்திருந்த ஆடைகள் காற்றடித்து எல்லோருடையதும் ஒன்றாக கலந்து போயின. குளித்த பின் கன்னிகைகள் கரைக்கு வந்து ஆடைகளை எடுத்து உடுத்தி கொள்ளும்போது விருஷபர்வராஜனின் குமாரத்தி சர்மிஷ்டை தெரியாமல் தேவயானியின் புடவையை உடுத்தி கொண்டாள். இதை பார்த்து தேவயானி, அசுரப்பெண்ணே, மரியாதை தெரியாதவளாக இருக்கிறாயே, சிஷ்யன் மகள் குரு குமாரத்தியின் வஸ்திரத்தை எப்படி உடுத்தி கொள்ளலாம் என்றாள். பாதி உண்மையாகவும் பாதி வேடிக்கையாகவும் சொல்லப்பட்டதாயினும் இது ராஜகுமாரி சர்மிஷ்டைக்கு மிகுந்த கோபம் உண்டாக்கிவிட்டது. என் தகப்பனார் முன் உன் தந்தை தினமும் குனிந்து வணங்குவது உனக்கு தெரியாதா? என் தகப்பன் கொடுப்பதை வாங்கி கொள்ளும் யாசகனுடைய பெண் அல்லவா நீ? பிராமண பெண்ணே, ஸ்துதிக்கப்படுகிற ராஜவம்ச பெண் நான். பொருளை கொடுக்கும் ஜாதி நான், நீயோ பிச்சை எடுக்கும் குலம். ஏழை ஜாதிய பெண்ணாகிய நீ என்னையா ஏசுகிறாய் என்று பலவாறாக அவள் மிக கடுஞ்சொற்களை பிரயோகம் செய்தாள். வர வர சண்டை வலுத்து போயிற்று. கோபம் அதிகரித்த சர்மிஷ்டை தேவயானியை கன்னத்தில் அறைந்து தண்ணீர் இல்லாத ஒரு கிணற்றில் தள்ளிவிட்டாள். தேவயானி இறந்துவிட்டாள் என்று எண்ணி அசுர பெண்கள் திரும்பி பாராமல் அரண்மனைக்கு போய்விட்டார்கள். கிணற்றில் தள்ளப்பட்ட தேவயானி மேலே ஏற முடியாமல் அங்கேயே தவித்து கொண்டிருந்தாள். தற்செயலாக பரதகுலத்தைச் சேர்ந்த
யயாதி சக்கரவர்த்தி வனத்தில் வேட்டையாடி களைத்து போய் தாகத்துக்காக தண்ணீர் இருக்கும் இடத்தை தேடிக்கொண்டு அந்த கிணற்றின் அருகில் தனியாக வந்து சேர்ந்தான். கிணற்றுக்குள் எட்டி பார்க்க அதில் ஏதோ பிரகாசமாக தெரிந்தது. நன்றாக பார்த்ததில் நெருப்பை போல் ஒளி வீசிக்கொண்டிருந்த அழகிய கன்னிகை ஒருத்தி அதில் இருக்க கண்டு வியந்தான். நீ யார்? குண்டலங்களையும் சிவந்த நகங்களையும் உடைய யுவதியே, நீ யாருடைய மகள்? எந்த குலம்? எப்படி விழுந்தாய் என்று கேட்டான். நான் சுக்கராச்சாரியாருடைய மகள், என்னை தூக்கிவிடு என்று வலக்கையை நீட்டினாள். யயாதி கிணற்றில் இறங்கி கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டான். மேலே தூக்கிவிடப்பட்ட தேவயானிக்கு அசுரராஜனுடைய நகரத்துக்கு திரும்பி போக இஷ்டமில்லை. சர்மிஷ்டையின் நடத்தையை நினைத்து நினைத்து தகப்பனிடம் போகாமல் வேறு எங்காவது போய்விடுவதே நலம் என்று எண்ணினாள். யயாதியை பார்த்து, பிராமண பெண்ணுடைய வலது கையை பிடித்தீர். நீர் சாந்தியும் சக்தியும் கீர்த்தியும் பெற்றவராக தெரிகிறீர். யாராக இருந்தாலும் நீர்தான் எனக்கு புருஷனாவீர் என்று பிரார்த்தித்தாள். நான் சத்திரியன், நீயோ பிராமண பெண். என்னுடன் உனக்கு எப்படி விவாகம் தகும்? உலகத்துக்கே ஆச்சாரியராக தகுந்த சுக்கராச்சாரியருடைய பெண் சத்திரனாகிய எனக்கு எவ்வாறு உரியவளாவாள்? அம்மணி, நீ உன் வீடு செல்வாய் என்று சொல்லிவிட்டு யயாதி தன் நகரம் நோக்கி சென்றான். பழைய நாள் வழக்கப்படி சத்திரிய பெண்ணானவள் பிராமணனை விவாகம் செய்து கொள்ளலாம். பிராமண பெண் சத்திரிய புருஷனை விவாகம் செய்து கொள்வது தவறு என்று கருதப்பட்டது. எல்லா ஜாதிகளிலும் பெண்களுடைய குலத்தை காப்பாற்றுவதே முக்கியமாக கருதப்பட்டு வந்தது. அனுலோமம் செல்லும், பிரதிலோமம் சாஸ்திரத்திற்கு விரோதம். தேவயானி வீடு செல்ல மனமில்லாமல் வனத்தில் ஒரு மரத்தடியில் துக்கப்பட்டு நின்று கொண்டிருந்தாள். சுக்கராச்சாரியாருக்கு தேவயானி என்றால் உயிரை போல அன்பு. வெகு நேரமாகியும் விளையாடப் போன மகள் திரும்பி வராததைக் கண்டு ஒரு ஸ்திரீயை அனுப்பி பார்த்து வரச் சொன்னார். தோழிகளுடன் தேவயானி சென்ற இடமெல்லாம் தேடி பார்த்து கடைசியாக அவள் இருந்த மரத்தின் அருகில் வந்தாள். துக்கமும் கோபமும் மேலிட்டு கண்கள் சிவந்து துயரத்தில் மூழ்கியிருந்த தேவயானியை பார்த்து என்ன நடந்தது என்று கேட்டாள். அம்மணி, விரைவாக போய் தகப்பனிடம் சொல். விருஷபர்வனுடைய நகரத்துக்குள் இனி நான் கால் வைக்க மாட்டேன் என்று தேவயானி அவளை சுக்கராச்சாரியரிடம் அனுப்பிவிட்டாள். சுக்கராச்சாரியார் தன் மகளின் நிலையை அறிந்து மிகவும் துக்கப்பட்டு அவள் இருந்த இடம் வந்து சேர்ந்தாள். அவளை 2 கைகளாலும் தழுவிக்கொண்டு, துக்கமும் சந்தோஷமும் வெளி நிகழ்ச்சிகளில் இல்லை. நீ யார் பேரிலும் கோபிக்காதே. பிறருடைய குணதோஷம் நமக்கு ஒரு தீங்கும் இழைக்க முடியாது என்று வேதாந்தத்தை எடுத்து சொல்லி பார்த்தார். தந்தையே, என் குற்றங்களும் குணங்களும் இருந்தவாறு இருக்கலாம். அதற்கு நான் அதிகாரி. உன் அப்பன் அரசனிடம் தோத்திரம் பாடுகிறவன் என்று விருஷபர்வனுடைய மகள் சர்மிஷ்டை சொன்ன பேச்சு உண்மையா? தோத்திரம் பாடி யாசித்து கையேந்தி பிழைப்பவனான ஒருவனுடைய பெண் என்று என்னை அவள் சொன்னாளே. நான் எவ்வளவு பொறுமையாக இருந்தும் சர்மிஷ்டை பலமுறை அந்த அகங்கார பேச்சை சொன்னாள். என்னை அடித்து குழியில் தள்ளிவிட்டு போய்விட்டாள். அவளுடைய தகப்பன் அதிகாரம் நடத்தும் ஊரில் நான் வாசம் செய்ய முடியாது என்று தேவயானி கோபமும் துக்கமும் மேலிட்டு அழுதாள். சுக்கிராச்சாரியார் தேவயானியிடம் சொல்கிறார், தேவயானி, தோத்திரம் செய்பவனுடைய பெண்ணல்ல நீ. யாசித்து பிழைப்பவனல்ல உன் தகப்பன். உலகமெல்லாம் துதிக்கும் ஒருவனுடைய பெண்ணாவாய் நீ. தேவேந்திரனுக்கே இது தெரியும். விருஷபர்வனுக்கும் இது தெரியும். யோகியவானவன் தன் குணங்களை பற்றி தானே புகழ்வதில் வருத்தமடைகிறான். ஆகையால் என்னை பற்றி அதிகம் சொல்ல முடியாது. எழுந்திரு. குலத்துக்கு சிறப்பு கொண்டு வரும் பெண் ரத்தினமே, பொறுமையை அடைவாயாக. வீடு செல்வோம் வா என்று அவளை தேற்றினார். இவ்விடத்தில் வியாச பகவான் சுக்கராச்சாரியார் தம் பெண்ணுக்கு உபதேசம் செய்வதாக வைத்து உலகத்துக்கு உபதேசிக்கிறார்.
அயலார் சொல்லும் நிந்தனைச் சொற்களை எவன் பொறுத்து கொள்கிறானோ அவன் உலகத்தையெல்லாம் ஜெயிப்பான். கடிவாளத்தை பிடித்தது மட்டும் சாரதிக்கு போதாது, குதிரையை அடக்கினால்தான் சாரதி. குதிரையை அடக்குவது போல் கோபத்தை எவன் அடக்குகிறானோ அவன்தான் வீரனாவான். பாம்பு சட்டையை உரிப்பது போல் வந்த கோபத்தை எவன் நீக்கி விடுகிறானோ அவன்தான் ஆண்மை படைத்தவன். பிறர் எவ்வளவு வருத்தினாலும் எவன் வருந்தாமல் இருக்கிறானோ அவனே காரிய சித்தி அடைவான். மாதம் தவறாமல் யாகம் செய்து கொண்டு 100 வருஷ காலம் கழித்தவனை காட்டிலும் கோபிக்காதவன் மேலான தீட்சதனாவான். கோபிக்கிற சுபாவம் உள்ளவனை வேலைக்காரனும் சிநேகிதனும் சகோதரனும் பரியையும் பெற்ற புத்திரனும் விட்டு விலகி போவார்கள். தர்மமும் சத்தியமும் எல்லாமே விட்டு விலகி போகும். சிறுவர்களும் சிறுமிகளும் பேசிய பேச்சை அறிவுள்ளவர்கள் பொருட்படுத்தவே மாட்டார்கள். சுக்கராச்சாரியார் சொன்ன பதிலுக்கு தேவயானி மறுமொழி கூறுகிறாள். பிதாவே, நான் சிறு பெண் ஆயினும் தாங்கள் சொல்லும் தர்ம சூக்ஷமத்தை அறிவேன். எப்படியாயினும் ஒழுக்கமும் மரியாதையும் தவறியவர்களிடம் தங்கள் வசிப்பது சரியாகாது. குலத்தை நிந்திப்பவர்களுடன் அறிஞர்கள் சகவாசம் செய்ய மாட்டார்கள். ஒழுக்கம் கெட்டவர்கள் எவ்வளவு தனவான்களாயிருந்தாலும் சண்டாளர்களே ஆவார்கள். அவர்களிடம் சாதுக்கள் வசிக்கலாகாது. விருஷபர்மனுடைய மகள் சொன்ன சொல்லால் கடையப்படும் அரணிக்கட்டையை போல் என் மனம் தீப்பற்றி எரிகிறது. ஆயுதங்களினால் உண்டான காயம் ஆறும், தீயினால் உண்டான புண்ணும் ஆறும். சொல்லினான உண்டான புண் தேகம் உள்ளவரையிலும் ஆறாது என்று தேவயானி தகப்பனை வணங்கி சொன்னாள். சுக்கராச்சாரியார் விருஷபர்மனிடம் போனார். அரசன் சிம்மாசனத்தில் வீற்றிருந்தான். அரசனே, செய்யும் பாவம் உடனே பலனை தராமல் இருக்கலாம். ஆனாலும் முடிவில் குலத்தின் வேரையே அறுத்துவிடும். இந்திரியங்களை ஜெயித்து ஏதோ ஒரு பாவமும் அறியாமல் தர்மத்தை காத்து என் வீட்டில் அன்புடன் பணிவிடை செய்து பிரம்மச்சரியம் நடத்தி வந்த பிரகஸ்பதி குமாரன் கசனை நீ உன் ஆட்களால் முன்பு கொள்வித்தாய். அதையும் பொறுத்தேன். மானமே பெரிதாக உணர்ந்த என் மகள் தேவயானி உன் மகளிடம் அவமான பேச்சை கேட்டாள். கிணற்றிலும் தள்ளப்பட்டாள். அவள் இந்நகரத்தில் வசிக்க முடியாதவளாயிருக்கிறாள். அவன் இல்லாமல் நானும் இங்கே வசிக்க முடியாது. ஆதலால் மகாராஜனே, உன் தேசத்தை விட்டு நான் வெளியேறுகிறேன். நீ விசனப்பட வேண்டாம் என்று சுக்கராச்சாரியார் கூறினார். இதை கேட்ட அசுரராஜன் திடுக்கிட்டு, தாங்கள் சொன்ன விஷயங்களை கேட்டேன். ஆனால் நான் ஒரு பாவமும் அறியாதவன். தாங்கள் என்னை விட்டு போனால் நான் அக்னியில்தான் பிரவேசிக்க வேண்டுமென்றான். நீயும் உன் அசுரர்களும் அக்னியில் விழுந்தாலும் சரி, கடலில் விழுந்தாலும் சரி, என் மகளுடைய துக்கத்தை நான் தாங்க முடியாது. அவள் எனக்கு உயிரை காட்டிலும் பிரியமானவள். அவளை நீ சமாதானப்படுத்தினால் சரி, இல்லாவிட்டால் நான் உன்னை விட்டு பிரிய வேண்டியது அவசியம் என்றார் சுக்கராச்சாரியார். விருஷபர்வன் தன் சுற்றத்தாரை கூட்டிக் கொண்டு தேவயானி இருந்த மரத்தடிக்கு போய் அவள் காலில் விழுந்தான். யாசிப்பவன் மகள் என்று என்னை சொன்ன சர்மிஷ்டை எனக்கு வேலைக்காரியாக அமைய வேண்டும். என் பிதா என்னை எந்த இடத்தில் கொடுக்கிறாரோ அங்கே அவளும் என் பின்னே வேலைக்காரியாக செல்ல வேண்டும் என்று பிடிவாதமாக சொன்னாள் தேவயானி. சர்மிஷ்டையும் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு பணிந்தாள். தோழி தேவயானி எப்படி விரும்புகிறாளோ அவ்வாறே நடக்கட்டும். என் பிழையால் என் தகப்பனால் ஆச்சாரியரை இழக்க வேண்டாம். அவளுக்கு நான் தாசியாக இருப்பேன் என்று சர்மிஷ்டை ஒப்புக்கொண்டாள். தேவயானி சமாதானமடைந்து தகப்பனாருடன் ஊருக்குள் பிரவேசித்து வீடு சென்றாள். பிறகு ஒரு நாள் தேவயானி யயாதியை மறுபடியும் வனத்தில் கண்டாள். என் வலது கையை பிடித்த நீர் என்னை மனைவியாக கொள்ள வேண்டும் என்று தேவயானி மறுபடியும் யயாதியை கேட்டுக்கொண்டாள். சத்திரியன் பிராமண பெண்ணை எவ்வாறு விவாகம் செய்து கொள்ள முடியும் என்று அவன் மறுபடியும் ஆட்சேபிக்க,
இருவரும் சுக்கராச்சாரியாரிடம் சென்று அவரை கேட்டு விவாகத்திற்கு அவருடைய அனுமதியை பெற்றார்கள். சில சமயம் பிரதிலோக விவாகங்களும் நடைபெற்றன என்பதற்கு இது உதாரணம். இது முறையாகும், இது முறையாகாது என்று சாஸ்திரம் சொல்லுமே ஒழிய எந்த விதமான விவாகமும் நடந்துவிட்ட பின் புறக்கணிக்கப்பட மாட்டாது. இது பழைய தர்மசாஸ்திரம். யயாதியும் தேவயானியும் வெகு நாட்கள் சுகமாக காலங்கள் கழித்தார்கள். சர்மிஷ்டை தாசியாக இருந்து வந்தால் ஒரு நாள் சர்மிஷ்டை யயாதியை தனியாக கண்டு தன்னையும் விவாகம் செய்து கொள்ளும்படி அவனை மிகவும் வேண்டிக் கொண்டாள். அரசனும் அவளுடைய பேச்சுக்கு இணங்கி தேவயானிக்கு தெரியாமல் அவளை இரகசியமாக விவாகம் செய்து கொண்டான். தேவயானிக்கு இது தெரிந்தது. கோபத்தினால் நிலை மறந்தால் தனக்கு யயாதி தந்த வாக்கை சத்திய பிரக்ஞையை பொய்யாக்கிவிட்டான் என்று அவள் தகப்பனாரிடம் முறையிட்டாள். சுக்கராச்சாரியார் கோபம் கொண்டு உடனே மூப்பு அடைவாயாக என்று யயாதிக்கு சாபமிட்டார். நடு யௌனவ பருவத்தில் இவ்வாறு திடீரென்று கிழவனாகிவிட்ட யயாதி சுக்கராச்சாரியாரை பலவாறு வேண்டிக் கொண்டான். பிழை செய்தவனை பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். மகளுடைய உயிரை காப்பாற்றியவன் என்று அவரும் மனமுருகி, அரசனே, நீ மூப்பு அடைந்தாய், அதை என்னால் மாற்ற இயலாது. ஆனால் உன் மூப்பை வேறொருடைய சம்மதம் பெற்று நீயே மாற்றிக்கொள்ளலாம். அவன் இளமையை நீ அடைந்து உன் மூப்பை அவனுக்கு தரலாம் என்று சொல்லி ஆறுதல் தந்து யயாதியை ஆசீர்வதித்து அனுப்பினார். 6வது அத்தியாயம் முற்றிற்று. அடுத்த அத்தியாயம் 7. தலைப்பு யயாதி. பாண்டவர்களின் முன்னோர்களில் ஒருவன் யயாதி சக்கரவர்த்தி. தோல்வி என்பதையே அறியாத பராக்கிரமசாலி. எப்போதும் நியமம் காத்து பித்திருக்களையும் தேவர்களையும் மிகுந்த பக்தியுடன் பூஜை செய்து வந்தான். பிரஜைகளுக்கெல்லாம் நன்மை செய்து மிக்க கீர்த்தி பெற்றான். தர்மம் தவறாமல் இவ்விதமாக ராஜ்யத்தை பரிபாலித்து வந்த யயாதி தன் மனைவி தேவயானிக்கு செய்த தவறின் பயனாக மாமனார் சுக்கராச்சாரியார் இட்ட சாபத்தினால் திடீரென்று மூப்பை அடைந்தான். ரூபத்தை அளிப்பதும் துன்பத்தை தருவதுமாகிய மூப்பை அடைந்தான் என்றார் பாரதம் பாடிய கவி. விருத்தாப்பியம் அடைந்த அனைவரும் அதிலுள்ள துக்கத்தை அறிவார்கள். அதிலும் நடு யௌனவத்திலிருந்து ஒருவன் திடீரென்று மூப்பை அடைந்துவிட்டால் சொல்லவா வேண்டும்? இவ்வாறு இயற்கைக்கு மாறாக திடீரென்று கிழத்தனத்தை அடைந்த யயாதிக்கு 5 அழகிய குமாரர்கள் இருந்தனர். அவர்கள் எல்லோரும் சத்திரிய கலையில் பயிற்சி பெற்ற நல்ல குணவான்கள். அவர்களை அழைத்து யயாதி, உங்கள் பாட்டனார் சுக்கராச்சாரியார் இட்ட சாபத்தினால் இந்த மூப்பை நான் எதிர்பாராத வண்ணம் அடைந்துவிட்டேன். புத்திரர்களே, இதுவரையில் நான் நியமங்களிலே என் காலமெல்லாம் கழித்து விட்டேன். நான் போகங்களில் திருப்திப்பட அனுபவிக்கவில்லை. என் மூப்பை பெற்றுக்கொண்டு உங்களில் ஒருவன் தன் இளமை பருவத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு எவன் கிழத்தன்மையை அடைந்து என் சரீரத்தை எனக்காக ஒப்படைக்கிறானோ அவன் என் ராஜ்யத்தை ஆளக்கடவான். அவனுடைய இளம் சரீரத்துடன் நான் காம சுகங்களை அடைய விரும்புகிறேன் என்றான். முதலில் மூத்த குமாரனை கேட்டான். அவன், மகாராஜாவே, உம்முடைய கிழத்தனத்தை நான் பெற்றுக்கொண்டு ராஜ்ய அதிகாரத்தில் என்ன சுகம் காண்பேன்? பெண்களும் வேலைக்காரர்களும் என்னை பார்த்து சிரிப்பார்களே, என்னால் முடியாது. என்னை காட்டிலும் உமக்கு பிரியமானவன் என் தம்பியை கேளும் என்றான். 2வது மகனை கேட்டதற்கு அவனும், தந்தையே, பலத்தையும் ரூபத்தையும் மட்டுமல்லாமல் அறிவையே அளிப்பதான மூப்பை பெற்றுக்கொள்ளச் சொல்கிறீர். இதற்கு இசைய எனக்கு போதிய தைரியம் இல்லை என்று மரியாதையாக மறுத்துவிட்டான். 3ஆம் மகனும், கிழவனுக்கு யானை ஏற முடியாது, குதிரை ஓட்ட முடியாது, பேச்சு தடுமாறும். அந்த நிலையில் நான் என்ன செய்ய முடியும்? அவ்வாறு ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் உயிருடன் இருந்து என்ன பயன்? என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டான். இவ்வாறு மூவரும் மறுத்துவிடவே அரசனுக்கு கோபம் பொங்கிற்று. 4வது குமாரனை பார்த்து, நீ சில காலத்துக்கு என் மூப்பை
பெற்றுக்கொள்ள கடவாய். சில காலத்துக்கு உன் இளமையை எனக்கு தந்தாயானால் பிறகு உனக்கு திரும்ப கொடுத்துவிட்டு எனக்கு சாபமாக வந்த மூப்பை நானே எடுத்து கொண்டு விடுவேன் என்றார். இவ்வாறு பரிதவித்து கெஞ்சின அரசனை பார்த்து, அரசனே, மன்னிக்க வேண்டும். கிழவன் தட்டு தடுமாறி உடல் அசுத்தம் நீக்கிக் கொள்வதற்கு கூட பிறர் உதவியை நாட வேண்டியதாகும். நீர் சொல்வதை ஒப்புக்கொண்டால் நான் எல்லா காரியங்களிலும் சுதந்திரத்தை இழந்து வாழ்க்கையை துக்கத்துடன் நடத்த வேண்டியவனாவேன். இது எனக்கு பிடிக்கவில்லை என்று 4வது மகனும் சொல்லிவிட்டான். இவ்வாறு 4 புதல்வர்களாலும் நிராகரிக்கப்பட்ட யயாதி துயரத்தில் மூழ்கினான். கொஞ்சம் நேரம் கழித்து தன் சொல்லை எப்போதும் தவறாத கடைசி குமாரனை பார்த்து, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். இந்த மூப்பையும் கோரமான தோல் மடிப்புகளையும் தள்ளாமையையும் நரையையும் சுக்கராச்சாரியாருடைய சாபத்தினால் பெற்றேன். இதை நான் பொறுக்க முடியவில்லை. இந்தந்த துயரத்தை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டால் நான் சில காலம் சுகபோகங்களை அனுபவித்துவிட்டு பிறகு உன் இளமையை உனக்கு திருப்பி கொடுத்துவிட்டு மூப்பையும் துக்கத்தையும் வாங்கிக் கொள்வேன். உன் அண்ணன்மார்களைப் போல் நீயும் மறுத்து விட வேண்டாம் என்று இறைஞ்சினான். கடைசி ராஜகுமாரனான புரு என்பவன் அன்பு மேலிட்டு, அப்பனே, உன் கட்டளைப்படி நான் சந்தோஷமாகச் செய்கிறேன். மூப்பையும் ராஜ்ய பாரத்தையும் எடுத்து கொள்கிறேன் என்று சொன்னவுடன் யயாதி அவனை கட்டி அணைத்து கொண்டான். மகனை இவ்வாறு தீண்டியவுடன் குமாரனுடைய இளமையை யயாதி அடைந்தான். மூப்பை பெற்றுக்கொண்டு கடைசி மகனான புரு என்பவன் ராஜ்ய பரிபாலனம் செய்து பெரும் கீர்த்தி பெற்றான். யயாதி தன் 2 பத்னிகளுடன் நீண்ட காலம் காமசுகம் அனுபவித்தான். அதன் பின்பு குபேரனுடைய உத்தியானவனத்தில் ஒரு அப்சரசுடன் அநேக ஆண்டுகள் கழித்தான். இவ்வாறு பல வருஷங்கள் கடந்தன. ஆயினும் யயாதி திருப்தி அடையவில்லை. பிறகு மகனிடம் திரும்பி வந்து யயாதி அவனுக்கு சொன்னதாவது, என் பிரியமுள்ள மகனே, காமத்தீயானது விரும்பினவற்றையெல்லாம் அனுபவிப்பதினால் ஒருபோதும் ஆறாது. நெய்யினால் அக்னி ஆறாமல் மேலும் மேலும் ஜொலிப்பது போல் விஷய அனுபவத்தினால் ஆசைகள் விருத்தியாகுமே தவிர தனியாது என்பதை படித்தேனே ஒழிய உண்மையை உணரவில்லை. இப்போது அறிந்தேன். நெல்லும் பொன்னும் பசுவும் பெண்களும் மனிதன் ஆசையை ஒரு நாளும் தீர்க்க முடியாது. விருப்பும் வெறுப்பும் இல்லாத சாந்த நிலையை அடைய வேண்டும். அதுவே பிரம்ம நிலை. உன் இளமையை நீ பெற்றுக்கொண்டு ராஜ்யத்தை கீர்த்தியுடன் பரிபாலி. இப்படி சொல்லி யயாதி தன் மூப்பை திரும்ப பெற்றுக்கொண்டான். இளமையை மறுபடியும் அடைந்த புரு ராஜ்ய பரிபாலனம் செய்ய அமைத்துவிட்டு யயாதி வனம் சென்றான். அங்கே பல ஆண்டுகள் தவம் செய்து ஸ்வர்க்கம் அடைந்தான். 7வது அத்தியாயம் முற்றிற்று. அடுத்த அத்தியாயம் விதுரன். அதை அடுத்த பதிவில் காண்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம். ஓம்.